ஹாய், ஐ எம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன். இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும். மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. மகாபெரிவாளை பற்றி பேசுகிறதுக்கு நேரமே போகாது. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். அவர் எத்தனையோ நல்ல காரியங்கள் நிகழ்த்தி இருக்கிறார். தெய்வம் நேரில் வராது அப்படின்பா. அவர் மூலியமாக வந்து நிறையா பேருக்கு நிறைய பரிகாரங்கள், நிறைய நிகழ்வுகள், நிறைய நல்ல காரியங்கள் ஏகப்பட்டது நிறைவேறி இருக்குது. இன்னும் அவரை வேண்டினவாளுக்கு நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வாட்டி சிவபெருமானுக்கு ஒருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் பாபத்தேளா. அந்த மாதிரி சிவபெருமானுக்கு கொன்றை பூக்கள் அதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது அம்மனுக்கு அரளிப்பூ பிடிக்கும், இப்போ இந்த விநாயகருக்கு அருகம்புல் பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரனுக்கு கொன்றை பூக்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு நம்ம அந்த வில்வம், இந்த கொன்றை பூக்கள் இதெல்லாம் வச்சு நம்ம அவளுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சுன்னா பரமேஸ்வரனுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், கேட்டதை உடனே கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு அவரை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ரீமடத்தில் அப்போ ஒருத்தர் வந்துட்டு கொன்றை பூக்கள் நிறையா அவர் கூடையில் எடுத்துக்கிட்டு வர்றார். வந்து அவருக்கு ஒரே சந்தோஷம், ஏகப்பட்ட கொன்றை பூக்கள் இருக்குது. இவருக்கே பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்துட்டு. அதை வந்துட்டு அவர் பாதத்தில் கொண்டு வந்து, பெரியவா பாதத்தில் கொண்டு வந்து அவர் வச்சுட்டு கொன்றை பூக்கள் நான் இத்தனை கொண்டு வந்திருக்கேன் சந்தோஷத்தில் அப்படியே அவர் சொல்கிறார். அப்போ உடனே ஒரு நிமிஷம் பெரியவா அதையே உத்து பார்க்குறார். பார்த்தோன்னா என்ன பெரியவா பார்க்குறேன்னு வாயில் அப்படியே கையை வச்சுட்டு மொள்ள கேட்குறா எல்லாரும். கேட்டோன்னா அப்போ வந்துட்டு நான் கொன்றை பூக்கள் தான் பரமேஸ்வரனுக்கு பிடிக்கும்னு கேட்டேனே தவிர அவர் ஆபரணத்தை நான் கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ வந்துட்டு அது யாருக்குமே புரியலை. பூக்கள் தானே கொண்டு வந்திருக்கேன், ஆபரணத்தை கேட்டேங்கிறல என்ன கொண்டு வந்திருக்கேன், நான் ஒன்றும் கொண்டு வரல பெரியவா, இதில் கொன்றை பூக்கள் தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவள் 2-3 தொண்டர்களை கூப்பிட்டு இதை கொண்டு போய் தள்ளி வச்சுட்டு கொட்டிட்டு பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அதை விட்டுன்னு கொண்டு போய் ஒரு மூங்கில் தட்டில் வச்சு அந்த பூவை எல்லாத்தையும் கொட்டுறா. அதில் வந்துட்டு சிவனுடைய இதுவான பாம்பு ஒரு செகண்டில் விருட்டுன்னு வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போய்டுறது. உடனே கிட்டுக்கிட்டுன்னு வந்துட்டு கிட்டுக்கிட்டுன்னு போய்டுறது. அது எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய்டுறா. ஐயோ பாம்பு பிரிவா அது போயிட்டு தானே கண்ணிலேயே படலை, விருட்டுன்னு போயிடுத்தது அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு எதுக்கு இந்த ஆபரணம் எல்லாம், பூக்கள் மட்டும் போருமே, நேக்கு ஆபரணம் வேண்டாம், பரமேஸ்வரனுக்கு தான் ஆபரணம் வேணும், நேக்கு பூக்கள் மட்டும் போரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக புன்னகையோடு அவர் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, எண்ணத்துக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி நல்லது பண்ணலாம், என்னெல்லாம் ஒருத்தருக்கு வந்துட்டு கோபூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொப்பனத்தில் வந்து சொன்னேன். அவள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கோபூஜை பண்ண முடியுமான்னு பாருங்கோ, முடிஞ்சால் அதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி என்னெல்லாம் பண்ணினா என்ன நமக்கு நல்லது நடக்கும், அத்தனையும் எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியான அவர் மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு அத்தனை நல்ல நிகழ்வுகளை எல்லாருக்கும் நடத்தி கொடுத்துக்கின்றிருக்கார். இன்னும் எல்லாரும் அதே மாதிரி அவரை நன்னா வேண்டிக்கிண்டு அந்த 16 வாரம் விளக்கேற்றுறதும் தயவு பண்ணி யாரும் மறக்க வேண்டாம். அந்த நெய்யை ஊற்றி நீங்கள் ஏற்றினீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக சித்தி அடையும். எல்லாரும் நன்னா அவரை வேண்டிண்டு மன திருப்தியோடு நன்னா வேண்டின்றேனாக்க அத்தனை காரியங்களும் நிமிஷமாக நிறைவேறும். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தை விட தெய்வம் மாதிரி இருக்கிற மனுஷாளுக்கு இன்னும் சக்தி ஜாஸ்தி அப்படின்னு ஜென்ரலாகவே சொல்லுவாள். ஸோ அதனால் எல்லாரும் அவரை நன்னா வேண்டிக்கோங்கோ. மனசளவில் விளக்கேற்றி வச்சு நன்னா தீபம் ஏற்றி வச்சு மனசார நன்னா வேண்டின்றேன்னா நல்லது மட்டுமே உங்களுக்கு 100% நடக்கும். இல்லாட்டி இது பண்ணு இது பண்ணாதன்னு உங்களுக்கு யார் மூலியமாவது அவர் அழகாக உங்களுக்கு தெரியப்படுத்திடுவார். எல்லாரும் நன்னா இருங்கோ. 1000 காலம் கஷ்டமே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெருகிண்டு ஆத்துக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் தொங்க தாலியை கட்டிண்டு 1000 காலம் எல்லாரும் நன்னா இருங்கோ. அவர் தெய்வத்தை நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க. குலதெய்வத்தை மறக்க வேண்டாம். எல்லாரும் நன்னா இருங்கோ. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்.